டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களின் வளர்ச்சி, அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், இது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ என்கிட்ட நிறைய லேடிஸ் வந்து சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு, அப்பர் லிப்ஸ்ல நிறைய ஹேர் க்ரோத் தெரியுது, இப்போ காது கிட்டையும் நிறைய இருக்கு, சின்ல வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்றது நிறைய காரணங்களால ஏற்படுது. சிலருக்கு ஹெரிடிட்டியா இருக்கலாம், முகத்திலையும் கை கால்கள்ல எல்லாம் பெண்களுக்கு ஒரு சிலருக்கு அதிகமான ரோமங்களோட வளர்ச்சி இருக்கும். ஆனா இது வந்து இல்லைங்க, இது வந்து எல்லாமே அன்வான்ட் தான், நமக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம உடல்ல ஹேர் அப்படின்னு சொல்றது வந்து ரோமங்கள் இருக்கிறது வந்து நிறைய பலன்கள் நமக்கு கொடுக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நமக்கு பயன்படுது. முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படாமல் இருக்கவும், டைஜஷன் நார்மலா இருக்கிறதுக்கும் நமக்கு ஹேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம உடல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய பேர் அந்த ஹேர் மொத்தமாவே நம்ம வந்து வேரோட எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நிறைய சிகிச்சை முறைகள் மூலமாக வேக்சிங் பண்றது, த்ரெட்டிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களால ரூட்ல இருந்தே அந்த ஹேர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உடல்ல நிறைய இன்ஃபெக்ஷனோ பாதிப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி முகத்துல இந்த மாதிரி பாக்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க, நிறைய ஹேர் க்ரோத் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ரீசன்னால ஹேர் க்ரோத் இருக்கு முகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியதா இருக்கலாம். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் பொழுது நமக்கு முகத்துல அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஏற்படலாம். அதற்கு அடுத்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும்போது நமக்கு முகத்துல அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து நமக்கு ஏற்படுது. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் ஏதாவது நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓசிபி பில்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ஹேர் க்ரோத் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த ஹேர் க்ரோத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன ரீசன்னால வருதோ அந்த காரணத்தை முழுமையாக தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தும் போது முகத்துல இருக்கக்கூடிய இந்த ரோமங்கள் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கும் நம்ம வந்து சில மருந்துகள் எடுக்கும்போது நேச்சுரலாவே நமக்கு ஹேர் க்ரோத் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு மஞ்சள் குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சித்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் குடிநீர். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். மஞ்சள் கிழங்கு, கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிழங்கு, நல்லா உலர்ந்த கிழங்கு 1-2 நம்ம தட்டி எடுத்துக்கணும். ஃபைன் பவுடரா எடுக்க வேண்டாம், 1-2 தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட முக்கியமான ஒரு மூலிகையை நம்ம சேர்க்க போறோம், அதுதான் கடுக்காய் தோல். இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்றது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக நமக்கு வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை. கடுக்காய் தோல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது மஞ்சளோட இந்த கடுக்காய் தோலும் முக்கியமான ஒரு மூலிகையா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதிமதுரம் நமக்கு தேவைப்படுது. இதனோட ஓரிதழ் தாமரை பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட நீர்முள்ளி விதைகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கஷாய பொடி மாதிரி எடுத்து வச்சுட்டு தினமும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு காலையில குடிச்சுக்கிட்டே வரும்போது முதல்ல நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு சரியாகும். 1 ஸ்பூன் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டினோம். வடிகட்டிட்டு இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல வெளியேறும், பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரியாகும். அதுக்கப்புறம் நம்ம யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனைகள் நமக்கு சரியாது, ஃபைப்ராய்டு யூட்ரஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸோ பிசிஓடியோ நமக்கு சரியாகும் பொழுது அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முகத்துல இருக்கக்கூடிய ரோமங்களின் வளர்ச்சி நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதுவே தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம முகத்துல ஹேர் க்ரோத் வந்து நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த கஷாயத்தையே நம்ம குடிக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா மந்தாரை
குடிநீர் அப்படின்ற மருந்து இருக்கு. இதை நம்ம பயன்படுத்தும் போதும் முகத்துல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் நமக்கு சரியாகுது. இதை தாண்டி நம்ம முகத்துல இருக்கக்கூடிய இந்த ஹேர் க்ரோத்தை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம், இதை எப்படி நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டா இது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா சரியாகும். இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வசம்பு பொடி நமக்கு தேவைப்படும். வசம்பு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கணும். இதனோட பூலாங்கிழங்கு பொடி, இதனுடைய சேர்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் வெந்நீர்ல இந்த 3 பொடியும் கலந்து வச்சிருக்கிறத எடுத்து வெந்நீர்ல போட்டு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதனோட சேர்த்துணும். சேர்த்து நம்ம கலக்கும்போது நல்லா அந்த வெந்நீரோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஃபேஸ் பேக் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை லேசான சூட்ல இருக்கும்போதே நம்ம அப்ளை பண்ணிடணும். இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலுமிச்சை சாறு எடுத்துக்கணும், இல்லைன்னா தக்காளி சாறு, ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன்ல ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிடணும். ஒன்று எலுமிச்சை சாறு இல்லைன்னா தக்காளி சாறு, ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வெது வெதுப்பான சூட்ல இருக்கும்போதே ஃபேஸ்ல நல்லா திக்கா நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிடங்களாவது அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை லேசா தேய்த்து இதை உதிர்ற மாதிரி செஞ்சிடணும். தண்ணி விட்டு வாஷ் பண்ண வேண்டாம். லேசா கைகளாலேயே தேய்த்து நமக்கு வலி இல்லாம லேசா தேய்க்கும் போதே முகத்துல இருக்கக்கூடிய பாதி முடி நமக்கு உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமா நமக்கு காய்ச்சிய பாலை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்போதே காட்டன்ல டிப் பண்ணி முகத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிடங்கள் இதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் இதை குளிர்ந்த நீர்ல நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா முகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொலிவாக இருக்கும். இந்த மாதிரி வாரம் 2 முறை நம்ம பயன்படுத்தணும். நான் சொன்ன இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திட்டு இந்த ஃபேஸ் பேக்கும் வாரம் 2 முறை பயன்படுத்தும் போது எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். உதிர்ந்த முடி மீண்டும் வளராமல் இருக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி முகத்துல மஞ்சள் போட்டு குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மஞ்சள் பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம குளிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் குறையும். நம்ம முக்கியமா மனசுல வைக்க வேண்டியது, ஹேர் க்ரோத் இருந்துச்சுன்னா எதனால நமக்கு ஹேர் க்ரோத் இருக்கு, அந்த ரீசனை தெரிஞ்சு நம்ம அதற்கான சிகிச்சைகளோடு இந்த ஃபேஸ் பேக்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்குள்ளேயே ஃபேஸ் நல்ல கிளியரான ஒரு பொலிவான சருமம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.